லாவெண்டர் தோட்டம் பார்க்கலான்னு வந்திருக்கோங்க. ஸோ இந்த லாவெண்டர் தோட்டம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்விம்ல இருக்கு. இந்த லாவெண்டர் ஃபார்ம ஒரு ஃபேமிலி தாங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து டெய்லியுமே ஓப்பன் 9 டூ 5 வரைக்கும் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனா இருக்குங்க. வாஷிங்டன் ஸ்டேட்லயே இந்த லாவெண்டர் ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்க்விம் இருக்கிற சிட்டிக்கு தாங்க நம்ம போகணும். ஸோ இதுதான் லாவெண்டர் கேப்பிட்டல் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு சொல்றாங்க. இந்த ஸ்க்விம் சிட்டில எக்கச்சக்கமான லாவெண்டர் தோட்டங்கள் இருக்குங்க. ஸோ நமக்கு எந்த லாவெண்டர் ஃபார்ம் பக்கமா இருக்கோ அதுக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம். நாங்க லாவெண்டர் பார்க்க போன அன்னைக்கு பூக்கள் எல்லாமே விரியலங்க. கொஞ்சம் பூக்கள் தான் விரிஞ்சிருந்துச்சு. மத்ததெல்லாம் மொட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்க போனது வந்து ஜூன் எண்டுல போனனால ஓரளவுக்கு ப்ளூமிங் இருந்துச்சுங்க. தோட்டமெல்லாம் ஃபுல்லா ப்ளூமிங்கா இருக்கணும் அப்டின்னா ஜூலை மந்த்ல இருக்குங்க. ஜூலை 12 தாங்க இந்த லாவெண்டர் ஃபெஸ்டிவல் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப பார்க்கும்போது இந்த தோட்டம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, லாவெண்டர் கலர்ல பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். லாவெண்டர் ஃப்ளார்னாவே பர்பிள் கலர்ல தாங்க இருக்கும். பட் இந்த தோட்டத்துல ஒயிட் கலரும் இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. லாவெண்டர் ஃப்ளார் வந்து என்னென்ன கலர்ல இருக்கும்னா, ஒயிட்டு, பிங்க்கு, ப்ளூ, வயலட் அப்புறம் அதிகமா பார்த்துக்கும்போது பர்பிள் கலர் தாங்க ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த லாவெண்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, அழகா வந்து பாத்தி பாத்தியா பிரிச்சு அதுக்கு நடுவாண்ட வந்து தார் படுதா மாரி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம நடந்து போய் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து செடிகள் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாதுங்க. இந்த ஃபார்ம்ல ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நல்லாவே ப்ளூம் ஆயிருச்சு. அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர் அழகாவே தெரிஞ்சுச்சு. சரி அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி தாங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அங்க போனோனே ஃபர்ஸ்ட்டு இந்த லாவெண்டரோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அந்த டைம்ல அப்பா ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. "ஜஸ்ட் பூவோட வாசத்த மட்டும் பாருங்கப்பா" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்பா ஃபுல்லா செடியவே புடிச்சு, புடிச்சு காமிச்சிட்டு இருந்தாரு. லாவெண்டர் தோட்டத்துக்குள்ள நடக்கும்போது அந்த ஃபீலிங்கே இல்லங்க. ரொம்ப சூப்பரா வந்து தார் படுதா போட்டு ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. சேராகும், சகதியாகுங்கிற பயமும் இல்லாம ரொம்ப அழகாவே மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லாவெண்டர் தோட்டம் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஃபார்ம்லயே ஒரு சைடு மட்டும் நல்லா ப்ளூம் ஆயிருக்கிறது இந்த இடத்துல தாங்க. ஸோ இந்த இடத்துல அம்மா, அப்பாவ கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. இந்த ஃபார்ம சுத்தி பார்க்க வர்றவங்களுக்கு பார்க்கிங்க்குன்னே ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ நாங்க வந்து வீக் டேஸ்ல போனனால கூட்டம் பெருசா இல்லங்க. இந்த லாவெண்டர் ஃபார்ம சுத்தி பார்க்க வர்ற மக்களுக்கு ஒரு டூர் கைடுன்னு ஒருத்தங்க வச்சிருக்காங்க இந்த லாவெண்டர் ஃபார்ம்லயே. ஸோ அவரு வந்து இந்த லாவெண்டர் ஃபார்ம பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு சொல்லுவாரு. இந்த ஃபார்ம்ல மொத்தமா 14,000 லாவெண்டர் செடிகள் இருக்கு. இந்த ஃபார்ம்ல இப்ப நம்ம புதுசா ஒரு செடி வச்சோம்னா, அந்த செடிக்கு வந்து 6 மாசம் தண்ணி விட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த செடி தானாவே வளர்ந்துரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியே விட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடிய காமிச்சாருங்க. இந்த செடிக்கு 27 வருஷம் ஆகுது. இந்த செடி தான் இந்த ஃபார்ம்லயே வந்து வயசானது. ஸோ 26 வருஷமா இந்த செடிக்கு நாங்க தண்ணியே விட்டதே கிடையாது. வச்சதுலேருந்து 6 மாசம் விட்டது மட்டும் தான். அதுக்கப்புறம் 26 வருஷமா நாங்க விடவே இல்ல. அந்த செடி அழகா தான் இருக்கு. அப்படியே நல்லா பூத்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாருங்க. லாவெண்டர்னா ஒரு பூ தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் லாவெண்டர்லயே வெரைட்டீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லாவெண்டர்லயே 2 வெரைட்டி இருக்குங்க. ஒண்ணு வந்து இங்கிலீஷ் லாவெண்டர், இன்னொன்னு வந்து பிரெஞ்ச் லாவெண்டர். ஸோ இவங்க வந்து 2மே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தின
பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து இவரு நம்மள வந்து ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போனாரு. ஸோ அவங்க வந்து அந்த லாவெண்டர வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் இன்ஃபர்மேஷன வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபேக்ட்ரிக்குள்ள போனோனே லாவெண்டர்ஸ எப்படி வந்து ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு. லாவெண்டர் ஃபுல் ப்ளூம் ஆயி ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாவெண்டர்ஸ் வந்து இந்த மாரி கட் பண்ணிருவாங்க. ஸோ அதில நான் சொன்ன மாரி 2 வகையான லாவெண்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு ஃப்ரெஞ்ச் லாவெண்டர், இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் லாவெண்டர். லாங்கா வச்சிருக்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் லாவெண்டர்ங்க. குட்டியா வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து இங்கிலீஷ் லாவெண்டர். லாவெண்டர் 2 வகை இருக்கிற இந்த ஃப்ளார்ஸ்க்கு வந்து ஃப்ராக்ரன்ஸுமே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குங்க. கட் பண்ற லாவெண்டர் பண்டில்ஸ 2 to 3 வீக்ஸ் வந்து செயின்ல வந்து ஹேங் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த லாவெண்டர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட இருந்த லாவெண்டர் பண்டில்ஸ எங்ககிட்ட குடுத்து, "இத ஸ்மெல் பண்ணி பாருங்க. இந்த 2 வெரைட்டியோட ஃப்ராக்ரன்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அத ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு" சொல்லிட்டு, அங்க இருந்த எங்கள்ட்ட எல்லாருக்குமே குடுத்து அத டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நாங்களும் ஃப்ராக்ரன்ஸ ஸ்மெல் பண்ணி பார்த்தோம். அவரு சொன்ன மாரியே 2 பண்டிலோட ஃப்ராக்ரன்ஸுமே டிஃப்ரெண்ட்டா தான் இருந்துச்சு. பண்டில்ல இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. அதனால பூக்கள நான் குடுக்குறேன். அந்த பூக்கள நல்லா தேய்ச்சு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, அதோட சென்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் லாவெண்டர் பூ குடுத்தாருங்க. அத ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து மைல்டா இருந்துச்சு. ஸோ மைல்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். செகண்ட் வந்து இங்கிலீஷ் லாவெண்டர் குடுத்தாருங்க. அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் லாவெண்டர் ஹைபிரிட்டுங்க. அதே இங்கிலீஷ் லாவெண்டர் நேச்சுரலி க்ரோ ஆனதுதாங்க. ஸோ இந்த 2 பூக்கும் எப்படி வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, ஃப்ரெஞ்ச் லாவெண்டர் வந்து அடுக்கடுக்கா இருக்குங்க. இங்கிலீஷ் லாவெண்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு அடுக்கு விட்டு ஒரு அடுக்கு தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ ஸ்பேஸ் விட்டு தான் இங்கிலீஷ் லாவெண்டர் வந்து பூத்திருக்கும். ஸோ இத பார்த்தே இந்த பூக்களுக்கான டிஃபரன்ஸ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லங்க, இத கலர் வச்சு கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மைல்டு கலர் இருக்கிறது ஃப்ரெஞ்ச் லாவெண்டரும், டார்க் பர்பிள் கலர்ல இருக்கிறத இங்கிலீஷ் லாவெண்டராவும் கண்டுபிடிச்சிடலாங்க. Head out to the field, gather up those bundles, chop those bundles off, rubber band them together, and then put our little pair clip on so we can hang it on the chain. To give you an idea of scale, we expect to harvest 150,000 of these individual bundles each and every season. That means we're going to fill up every chain in this barn, floor to ceiling, wall to wall, at least 2 times a year. And அங்க கட்டி வச்சிருக்க லாவெண்டர் பண்டில்ஸ் எல்லாமே இந்த மெஷின்குள்ள யூஸ் பண்ணி தான் அந்த பூக்கள தனியா பிரிச்சு எடுப்பாங்க. ஒவ்வொரு பண்டிலையும் அந்த மெஷின்குள்ள விடும்போது, அதோட பூக்கள மட்டும் எடுத்துட்டு மீதி அந்த நார வந்து விட்டுருங்க. மிச்சம் வர்ற நார் அது வேஸ்ட் தான். காம்போஸ்ட்க்கு தான் போகும். இந்த மாரி பூ தனியா, நார் தனியா பிரிக்கும்போதே பாதி நார் வந்து அந்த பூக்குள்ளேயே விழுந்துரும். ஸோ இத வந்து பிரிக்கிறதுக்கு இன்னொரு மெஷின் வச்சிருக்கோம். ஸோ அந்த மெஷின யூஸ் பண்ணி நாங்க கிளீன் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இந்த மெஷின யூஸ் பண்ணி தான் அந்த நாரையும், பூவையும் தனித்தனியா செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துருவாங்க. இங்க இருக்கிற லாவெண்டர் ஃபார்ம்லயே இந்த ஃபார்ம்ல தான் இந்த மெஷின் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மெஷின் எப்படி ரன் ஆகுங்கிறத எங்களுக்கு போட்டு காமிச்சாருங்க. so as you might expect, a 7-year-old machine that was built to shake is pretty shaky when it operates. What I want to show you are these clean buds. I'll invite you over to look, but not touch anything quite yet. And the reason is there's some of this bud we're not allowed to touch, and that's this English bud that's in this tub. Because it's largely culinary, my first season I just told people to use discipline, touching only what's in that sacrificial bucket. அந்த மெஷின யூஸ் பண்ணி பூ இப்ப வந்து தனியா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் லாவெண்டர். இது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாவெண்டர். ஸோ இது 2க்குமே பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு. ஃப்ரெஞ்ச் லாவெண்டர் பார்த்தீங்கன்னா, லைட் கலர்ல இருக்கு. இங்கிலீஷ் லாவெண்டர் பார்த்தீங்கன்னா, பிரைட் கலர்ல இருக்கு. Now, this is a good reminder, guys. We are standing in our production facility. That means every bottle of B&B oil ever made in the last 11 years came from these 2 stills right in this barn, all with one guy, Zion, distilling every drip we have ever produced, which is kind of 10 plants. The most we get is about 60 of these small bottles. That's roughly 300 milliliters. Out of 10 plants, we sometimes get as few as 6 of those small bottles, about 35 milliliters, roughly a shot glass. Down through the condenser on this side.
Now the condenser I always like to pick up so you guys can see that swan neck turns into this spiral that goes all the way to the bottom of the bucket, finally terminates out the front side, this little nub we see here. What we'll do is hook up a hose right here on the back so we can cycle cold water through that basin around that coil the whole time we're distilling. So in pretty simple terms, heat up this side to get the oils out, transfer those oils in a vapor through the condenser where it's gonna turn into liquid as it falls out. That means we get these two products both at the same time. One is that lavender essential oil we expect, two is this product called lavender hydrosol. Now hydrosol is cool, it was the water we started with, but as it worked its way steaming through all that bud material, we picked up some lavender properties. So both of these have some fun uses. With the oil you find it's anti-inflammatory, it's antibacterial, it smells amazing. So a drop on your pillow in your diffuser really helps. ஸோ லாவெண்டர் ஃப்ளவர் யூஸ் பண்ணி இந்த 2 ப்ரொடக்ஷன்லையும் எவ்வளோ எசென்ஷியல் ஆயில் தயாரிக்கிறாங்கிறது தாங்க இது வரைக்கும் சொன்னாருங்க. இங்க இருக்கிற எல்லா செயின்ஸ்லையும் தாங்க லாவெண்டரை கட் பண்ணி இங்க தாங்க வந்து தொங்க விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரையிங் பிளேஸே. இந்த வருஷத்துக்கு இப்பதான் பூக்கள் வந்து பூக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ஜூலை மந்த் வந்து ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த லாவெண்டர் பூக்கள வந்து கட் பண்ணி இந்த மாரி ட்ரையிங் ஏரியாக்கே கொண்டு வருவாங்க. பட் இப்போதைக்கு இது சாம்பிள்க்காக வந்து மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. இப்ப நான் நின்னுட்டு இருக்கிற டார்க் பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்து இங்கிலீஷ் லாவெண்டருங்க. அதே மைல்டு கலர் இன்னொரு சைடுல இருக்கிறது ஃப்ரெஞ்ச் லாவெண்டருங்க. ஃபார்மு, ஃபேக்ட்ரி இதெல்லாம் சுத்தி பார்த்தாச்சுங்க. அடுத்தது அவங்களோட ஸ்டோர தான் பார்க்க போறோம். ஸ்டோருக்கு முன்னாடியே வந்து லாவெண்டர் செடிகள்லாம் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு செடியும் பார்த்தீங்கன்னா $6 போட்டிருந்தாங்க. அவங்க ஃபேக்ட்ரியில தயாரிக்கிற பூக்களையே சின்ன சின்ன பவுச்ல வந்து கட்டி வச்சிருந்தாங்க. ஒண்ணு ஃப்ரெஞ்ச் லாவெண்டர், இன்னொன்னு இங்கிலீஷ் லாவெண்டர்ங்க. அவங்க ஃபேக்ட்ரியில சொந்தமா தயாரிக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ இங்க வந்து சேல்க்கும் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் சாம்பிள்ஸும் வச்சிருக்காங்க. அத ட்ரை பண்ணி பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிட்டும் போலாங்க. அடுத்தது நான் ட்ரை பண்றது லாவெண்டர் லோஷன்ங்க. லோஷன்லயே 2 வெரைட்டீஸ் இருக்கு. ஒண்ணு ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ்ங்க. ஸோ இதுல என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெஞ்ச் லாவெண்டருங்க. ஸோ அத வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஸோ இந்த லாவெண்டர் ஃபார்ம்ல இந்த லாவெண்டர் பூக்கள வச்சு என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.